இல்ல பஞ்சாப்ல நேத்தி ஒரு பிரெத் டேக்கிங் விஷயம் நான் ஒண்ணு பார்த்தேன். அதாவது சிக்ஸர்ஸ் வந்து அட் இஸ் வில் அடிக்கிறார் ஸ்ரேயஸ் ஐயர். நான் எங்க போடுறேன்னு அடிக்கிறேன் சிக்ஸ். எல்லாம் கிரவுட் உள்ள அப்படின்னு ஃப்ரண்ட் ஆஃப் த வச்சுன்னே இருக்காரு. எங்க நான் வந்து அதிர்ந்து போனேன்னா பும்ராவே அதிர்ந்து இருப்பாரு. அதாவது பும்ராவுடைய யார்கர் அண்ட் செகண்ட் ஸ்பெல் இருக்குல்ல, அதுதான் வேர்ல்டே பயப்படுற ஒரு விஷயம். பும்ராவோட செகண்ட் ஸ்பெல் அதுல போடுற யார்கர்ஸ். வாஷிங்டன் சுந்தர் காலை பரப்பின்னு கிளாஸனா இருந்தாலும் காலை உடைக்கிறது, இந்த லெவல்ல போடுற யார்கர்ஸ ஒருத்தர் நின்ற இடத்துல இருந்து ஸ்லைஸ் பண்ணி தேர்ட் மேனுக்கும் பாயிண்ட் நடுவில் போட வச்சிருக்காரு. எங்கேயாரும் பாத்தீங்களா இந்த டோர்னமெண்ட் அந்த மாதிரி யாராச்சும்? நான் பார்த்து வாசம் அக்ரமோட டெட்லியஸ்ட் யார்கர ஸ்டம்ப் அவுட் நான் வந்து விவேன் ரிச்சர்ட்ஸ் வச்சிருக்காரு கவர்ஸ்ல. நான் பாத்துருக்கேன் அந்த மாதிரி. ஆனா இப்பதான் பாஸ் இது பாக்குறேன். யார்கர் ஒருத்தர் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியாச்சு கான்பிடன்ஸே போயிடுச்சு. உம்ராக்கு தன்னுடைய யார்கர் மேலேயே கான்பிடன்ஸ் போன அப்புறம் அபார்ட் ஃப்ரம் கிஃப்டிங் லாட் ஆஃப் ரன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் அங்கேயே டேமேஜ் ஸ்டார்டட். ஜாஷ் இங்கிலீஷ் போட்டு குழந்துட்டாரு ஃபர்ஸ்ட் ஓவர். இவருடைய யார்கர் செல்லுபடி ஆகலன்னு அஸ்வினி குமார் போன மேட்ச் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஜிடியோட பிரமாதமா போட்டிருந்தாரு யார்கர் லிங்க்ல. அவரு ஐயோ யார்கர் போட்டா தப்புன்னு நினைக்கிறேன்னு அவர் குட்லிங்க்ல போட்டு அவரை காட்டுன்னு காட்டிட்டாங்க. ஸோ இது இது வந்து ரொம்ப பிரெத் டேக்கிங்கா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி நடுங்கிருப்பாங்கன்னா ஒரு விஷயம் இதுதான். எப்படி இருந்தாலும் யார்கரையும் வித் த சேம் எஃபர்ட்லெஸ் ஈஸ் ஆஸ் இஸ் கிளப்பிங் ஆல் தி குட்லைங் பால்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி விக்கெட்னு பயந்துருப்பாங்க.